ஆறாவது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியினை நிர்வகிக்கவும் மாணாக்கரின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பு ஒன்றை உருவாக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு அறிவொளி ஆசிரியர் விருது மற்றும் அறிவொளி காப்பாளர் விருது வழங்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க கோயம்புத்தூரில் வணிக மையம் புதிதாக கட்டப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது ஒரு புதிய அறிவிப்பு, புதிய முன்னெடுப்பு. பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். பத்தாவது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் அம்பேத்கர் பெயரில் அம்பேத்கர் படிப்பகம் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். ஆதி திராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். இந்த நல வாரியத்தில் பல்வேறு நலக்குழுக்கள் இருப்பவர்கள் அதில் சேர்க்கப்படுவார்கள். 12வது அறிவிப்பு, சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் 23 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். இது நிறைய கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இந்த தரம் உயர்த்தப்படுகின்ற அறிவிப்பை அறிவிக்கின்றோம். 13வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும். இந்த சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக பள்ளிகளுக்கான தேவைகளை அந்த CSR ஃபண்ட் மூலமாக கூட நாங்கள் அதை கொண்டு வருவோம். அதற்காக அந்த அறக்கட்டளை உருவாக்குகின்றது. 14வது அறிவிப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1,00,000 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்ப தலைவிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக விடிவெள்ளி மகளிர் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும். 15, தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 16வது அறிவிப்பு, பழங்குடியினருக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 17வது அறிவிப்பு, ஆதி திராவிட விவசாயிகள் மேம்பாட்டிற்காக வளமிகு வேளாண்மை உதவி திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 18 வீடற்ற பழங்குடியின மக்களுக்கு உறையுள் பழங்குடியினர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 19 சீர்மிகு பள்ளிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் சுத்தமான சுகாதாரமான தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக மேம்படுத்தப்படும். 20 வீடற்ற ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு இனிய இல்லம் ஆதி திராவிடர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 21 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். 22 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளுக்கு கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும். தேவையானதை விட்டு இது கழிப்பறைகள் கூடுதலாகவும் கட்டித்தரப்படும். 23 தூய்மை பணியாளரின் குடும்ப உறுப்பினர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ஏற்றம் தூய்மை பணியாளர் குடும்ப வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். 24 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீட்டுமனை வழங்கும் சமத்துவ வீட்டு மனை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 25 தேசிய நிறுவன பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி வாகை போட்டித் தேர்வு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 26 சென்னை நந்தனத்தில் டிஜிட்டல் கற்றல் மற்றும் புதுமை மையம் உருவாக்கப்படும். 27 சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் நலவாரியங்கள் மூலமாக வழங்கப்படும் உதவித்தொகை மறுசீரமைத்து உயர்த்தப்படும். 28 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். 29 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும். 30 புதிய விளையாட்டுகளில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிகரம் சிறப்பு விளையாட்டு திறன் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 31 சீருடை பணி தேர்விற்கு இளைஞர்களை தயார் செய்யும் வகையில் இலக்கு சீருடை பணி தேர்வு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 32 சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பின் ஆளுமை திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். 33 பழங்குடியின வாழ்விட இயற்கை சூழலை கண்டு கழிக்க பூம்பொழில் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்படும். 34 தனியார் நிறுவனங்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வேலை வாய்ப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு சரிநிகர் சம வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 35 விடுதி மாணாக்கரின் விளையாட்டு மற்றும் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் சிறகுகள் பல்திறன் குழுக்கள் உருவாக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடியிருப்புகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் மின்வசதி முழுமையாக வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின்
விளைபொருட்களுக்கு இவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இது நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கையை இங்கே அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 38 பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் வகையில் 250 பழங்குடியின குடியிருப்புகளில் சிறப்பு அங்கன்வாடி மையங்கள் புதிதாக அமைக்கப்படும். 39 பழங்குடியின மக்களின் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை நடைமுறைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு தடம் பழங்குடியினர் மரபு நடை என்கின்ற கலாச்சார பயண நிகழ்ச்சி நடத்தப்படும். 40 இயற்கை முறை விவசாயத்தை கடைபிடிக்கும் பழங்குடியின விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மண்வளம் பழங்குடியின அங்கக வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 41 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி மற்றும் விடுதி வளாகத்தில் பசுமை தோட்டம் உருவாக்கப்படும். 42 பழங்குடியினர் பெண்களுக்கு சூரிய ஆற்றல் மூலம் சோலார் அடுப்புகள் மற்றும் இதர வசதிகள் ஏற்படுத்தப்படும். 43 விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கருக்கு வேலைவாய்ப்பு திறனை வளர்க்க வெற்றி பாதை திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்.